ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிசிஎஸ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மீன் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி மீன் குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்துக்கோங்க. எடுத்து சுடுதண்ணியில் ஊற வைங்க. சுடுதண்ணியில் ஏன் ஊற வைக்கிறோன்னா புளி கரைசல் நிறைய கிடைக்கும். இப்போ குழம்பு கரைக்க தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, தேங்காய் ஒரு மூடி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது கலருக்கு மட்டும், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள். அடுத்து முக்கியமான பொருள் மீன். இன்றைக்கி நாங்கள் வாவல் 1 கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். சுத்தம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மீனில் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி முதல் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா செய்யலாம். முதல்ல வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பதத்தில் வந்தோடனையும் ஒரு பவுல் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அது சூடாறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதில் மிளகாய்த்தூள், அடுத்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற சாந்தை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுக்கிற மீனை ஒவ்வொன்றா எடுத்து போடணும். போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற முதல் தேங்காய் பால் அதை ஊற்றிடுங்க. அதை ஊற்றி மெதுவாக கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடுங்க. இப்போ நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடியாகி விட்டது. இப்போது சாதத்தில் போட்டு பரிமாறலாம். அடுத்து அந்த மீன் வறுவல் வீடியோவை இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு மீன் குழம்பும் வறுவலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். மீன் குழம்பு வைக்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சண்டே.